வணக்கம். இந்த பதிவில் நாம் காகங்கள் பற்றி இதுவரை யாரும் அறியாத அபூர்வ குணங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட போகிறோம். காகங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு பறவை இனம். பறவைகள் தான் நம் இயற்கை. அந்த இயற்கை நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன, கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. பறவை இனத்தை பாதுகாப்போம், காகத்தை மதிப்போம், காகத்தை பாதுகாப்போம். காக்கைகள் நம் பூமியின் சொத்து. காகம் பற்றிய சில அபூர்வ தகவல்களை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம். காகம் அல்லது காக்கா என்று அழைக்கப்படும் பறவையை நாம் அனைவரும் அறிந்து இருப்போம், அலட்சியம் செய்து இருப்போம். ஆனால் ஆச்சரியப்படும் அளவு அசாத்திய குணங்கள், பல தெய்வ ரகசியங்கள் அதற்கு உண்டு. மனிதனை விட உயர்ந்த வாழ்வில் நெறிமுறைகளை கடைபிடிக்கும் பறவை அது. நம்மில் பலரில் அறிந்து இருக்க வாய்ப்பு இல்லை. பல பிரபஞ்ச ரகசியங்களை அறிய, இயற்கையின் பூரண அறிவை பெற இன்று காகங்களை பற்றி பல அபூர்வ சித்த நூல்களில் சொல்லப்பட்ட ரகசியங்களை நாம் இந்த தொகுப்பில் பார்ப்போம். காகம் ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவை. கற்புக்கு உதாரணமாக காகத்தை சொல்லலாம். தனது ஜோடியுடன் மட்டுமே இனம் சேரும். கூச்ச சுபாவம் கொண்ட காகம் மனிதன் கூட விலங்குகள் போல பொது இடத்தில் காதல் என்கிற பெயரில் முகம் சுளிக்கும் வகையில் பாலியல் இச்சைகளை வெளிப்படுத்துவான். அந்தரங்கத்தை படம் பிடித்து வியாபாரம் செய்வான். ஆனால் காகம் யாருக்கும் தெரியாமல் தான் உடல் உறவு வைத்து கொள்ளும். பெரும்பாலும் மாலையில் நீர்நிலைகளில் குளித்துவிட்டு தான் தன் கூட்டுக்கு செல்லும் வழக்கமுடையது காகம். உணவை ஒருபோதும் தனியாக சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம், சுயநலம் சிறிதும் இல்லாத பறவை. உணவு கிடைத்தால் கரைந்து தன் சகாக்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் காக்கைக்கு உண்டு. சிறந்த தாய் காக்கைக்கு. இது தன் முட்டை இல்லை என்று தெரிந்தும் குயிலின் முட்டையை அடைகாக்கும். குயில் குஞ்சுக்கும் தன் குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்கும். உலகில் மிகச்சிறந்த மாற்றாந்தாய் காகம்தான் என்பதை உங்கள் அனுபவத்தில் உணரலாம். தங்கள் இனத்தில் ஏதாவது காக்கை இறந்துவிட்டால் அனைத்து காக்கைகளும் ஒன்று கூடி கரையும் தன்மையையும் காணலாம். இது அஞ்சலி செய்வதற்கு சமமாக இருக்கும். மனிதனிடம் இருக்கும் பழக்கங்கள்தான். ஆனால் மெல்ல மெல்ல இதை நாமே பெரிதுபடுத்துவதில்லையோ என்று தோன்றுகிறது. காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்களுக்குள் ஏற்படும் உணர்வா, இல்லை நிஜமாகவே பித்ருக்களின் ஆசியா என்பது தெரியவில்லை. ஆனால் உங்கள் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண்வழி போன்றவை உங்கள் கிட்டவே நெருங்காது. செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டு பக்கமே வராது. தீராத கடன் தொல்லைகள், புத்தி சந்தான பாக்கியம் போன்ற முக்கியமான பலன்களையும் உங்கள் நியாயமான அபிலாஷைகளையும் தங்குதடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதான். உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கிற அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசி காக்கைதான். குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம். தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசமுள்ளவர்களாக திகழ இந்த கணப்பிடி பூஜையையும் செய்கிறார்கள். திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலமிடுவார்கள். அங்கே வாழை இலையை பரப்பி அதில் வண்ண சித்திரங்களை 5, 7, 9 என்ற கணக்கின்படி கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காக்கைகளை கா கா என்று குரல் கொடுத்து அழைப்பார்கள். அவர்களின் அழைப்பை ஏற்று காக்கைகளும் பறந்து வரும். அங்கு வந்த காக்கைகள் தன் சகாக்களையும் அழைக்கும். வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும். அப்படி சுவைக்கும்போது அந்த காக்கைகள் கா 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 என்று கூவி தன் கூட்டத்தினரை அடிக்கடி அழைக்கும். அந்த காக்கைகள் உணவினை சாப்பிட்டு சென்றதும் அந்த வாழை இலையில் பொறி, பொட்டுக்கடலை, வாழைப்பழங்கள், வெற்றிலைப்பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள். இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் என்பது பெண்களின் நம்பிக்கை. இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்து கொள்வார்கள். மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியோர்கள் சொல்வார்கள். இதனால் பித்ருக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை. காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் இருக்கும். காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைகளுக்கு உணவளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமாம்.
காக்கைகளில் நுபுரம், பரிமளம், மணிக்காக்கை, அண்டங்காக்கை என சில வகைகள் உண்டு. காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடம் காண முடியாது. யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாராம். அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம். யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்கள். தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும், நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன் கா 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 என்று பலமுறை குரல் கொடுக்கும். இந்த பழக்கம் என்றும் உண்டு. காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு. வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும். காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினை பெற்று மகிழ்வுடன் வாழலாம். ஒவ்வொரு நாளும் பழந்தமிழர் வீடுகளில் சமைக்கப்படும் சாதத்தில் முதல் பங்கு காகத்திற்கு வைக்கப்பட்டு அதன் பின்பு வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடும் வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. தற்போது ஒரு சில வீடுகளில் மட்டுமே இந்த வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. காகம் கரைதல் வீட்டிற்கு உறவினர்கள் வருகையை குறிப்பதாக இருக்கும். இது குறித்த நம்பிக்கைகள் தமிழர் பண்பாட்டில் பழங்காலத்தில் இருந்தே இருப்பதை சங்க இலக்கிய பாடல்களின் வழியே அறிய முடியும். ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு உதாரணம் காக்கை. அதனால் விருந்தாளிக்கு உணவு பரிமாறுவது போல் அதற்கு வாழை இலையில் உணவு வைப்பார்கள். அந்த உணவை காக்கைகள் சாப்பிட்டு சென்றதும் பெண்கள் அந்த வாழை இலையில் பொரி, பொட்டுக்கடலை, வாழைப்பழங்கள், வெற்றிலைப்பாக்கு வைத்து தேங்காய் வைத்து உடைத்து வழிபடுவார்கள். இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் என்பது பெண்களின் நம்பிக்கை. காக்கையின் இந்த குணமானது கூடி வாழ்வதின் சிறப்பினை தமிழர்களுக்கு உணர்த்த குறிப்பிடுவதும் உண்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தொகுப்பை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது நான் உங்கள் சக்தி. காகம் என்ற பெயருடன் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஊரே அமைந்துள்ளது. இந்த சிறப்பு வேறெந்த பறவைக்கும் அமையவில்லை. இது தவிர காக்காபாளையம் என்ற ஊரும் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காக்கையின் பித்த நீரை எடுத்து சம அளவு தூய தேன் கலந்து வடிகட்டி கண்ணாடி புட்டியில் சேகரிக்கவும். இதை கண்ணுக்கு மைபோல் தீட்டி வர கண்பாறை மிகுந்து கிடைக்கும். கண்களில் நீர்வடிதல், கண் அரிப்பு முதலிய நோய்கள் குணமாகும். இமைப்புண்கள் கூட ஆறும். தொற்றுகளால் உதிர்ந்த இமைமுடிகள் மீண்டும் முளைக்கும் என பதார்த்தன குண சிந்தாமணி நூல் கோருகிறது. மஞ்சள் காமாலை நோயகல காக்கை நெய்யை துணை மருந்தாக பயன்படுத்தும் வழக்கமும் பழந்தமிழகத்தில் இருந்து வந்துள்ளது. அண்டை காக்கை கறி பித்தவட்டை, மஞ்சள் காமாலை, பாண்டு முதலான நோய்களை நீக்க வல்லதென பதார்த்த குண சிந்தாமணி நூல் கூறுகிறது. பறவைகளின் பெயரால் இணைந்த பழந்தமிழர்கள் நூல்கள் மிகச்சிலவே உள்ளன. இப்பெருமை பெற்ற பறவைகள் காக்கையும் ஒன்று. எடுத்துக்காட்டு: காக்கை பாடினியம், காக்கை வீடு தூது. காகத்தலை அம்மன் என்ற பெயரில் ஒரு நாட்டுப்புற தெய்வத்தின் பெயரே அமைந்துள்ளது. காவிரியை அகத்தியர் கமண்டலத்திலிருந்து விடுவிக்க விநாயகர் எடுத்த வடிவம் காகம்தான். கா 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 என ஒலி எழுப்பும் பறவை என்பதால் காகம் என பெயர் வைத்தனர் நம் முன்னோர்கள். உணர்ச்சியொலிக்கும் வெளியொலிக்கும் குறிப்பொலிகளும் முதல் மாந்தன் வாயில் முந்தி தோன்றியவை. பிறந்த குழந்தை மா மா என ஒலி எழுப்புவதால் அம்மா என்ற சொல் பிறந்தது. காகம், காக்கை போன்ற பெயர்களும் இப்படி வெளியொலியிலிருந்து உருவான அழகான தமிழ் சொற்கள். காகா காகம் என்று பெயர், காக்கா காக்கை என்ற பெயர். ஆனால் காகம் ஒலி எழுப்புவதை கரைவது என சொல்கின்றனர். ஆனால் காகம் கரைகிறது. ஆங்கிலத்தில் காகத்தை க்ரோ என்று அழைக்கின்றனர். தமிழில் நாம் காகம், காக்கை என்று அழைக்கின்றோம்.